தேர்தல் பிரச்சாரத்த கேட்டு கேட்டு காது 2ம் பஞ்சர் ஆகி போன நிலைமையில இருக்கீங்களா? கவலைய விடுங்க. இந்த கொளுத்துற வெயில்ல உங்க மனசுக்கு குளு குளுன்னு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரு, புனிதமான பந்தம், குடும்பத்தோட ஆணி வேரு. கணவனும் மனைவியும் ஒண்ணா வாழ்ந்தாதான் புள்ளைங்கள ஆரோக்கியமா வளர்க்க முடியும்னு நாம காலம் காலமா ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ உள்ளுக்குள்ள நடக்கிற கூத்தே வேறங்க. கல்யாணம் ஆனாலும் வெளியில ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சுக்கிறது, இல்லனா கல்யாணமே பண்ணிக்காம யாரோ ஒருத்தர் கூட லிவிங் டுகெதர்ன்னு ஊர் சுத்துறது, இப்படி ஒரு புது கலாச்சாரம் சத்தமே இல்லாம கொடி கட்டி பறக்குதாம். இத நாங்க சொல்லலங்க. திருமணத்திற்கு புறம்பான உறவுக்காகவே இருக்கிற கிளீடன் ஆப் நடத்தின ஒரு சர்வே சொல்லுது. இந்த ஆப்ல மட்டும் சுமார் 40 லட்சம் பேர் சந்தாதாரரா இருக்காங்களாம். இவங்க இந்தியாவோட முன்னணி நகரங்கள்ல இருக்கிற 25ல இருந்து 30 வயசுக்கு உட்பட்ட இளசுகள் கிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அதோட முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்வேல பதில் சொன்னவங்கள்ல 60% பேர் ரொம்பவே கூலா நாங்க பொழுதுபோக்குக்காகவும் என்டர்டைன்மெண்ட்காகவும் எங்களுக்கு பிடிச்சவங்க கூட உறவுல இருக்கோம்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனையில இருக்கிறவங்கள்ல 65% பேர் ஆம்பளைங்க, 35% பேர் பொம்பளைங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இவங்கள முக்காவாசி பேர் கல்யாணமானவங்க. ஆனாலும் தங்களுக்கு பிடிச்சவங்கள வெளியில பல வருஷமா ஒரு ரகசிய உறவ மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களாம். இந்த விஐபிக்கள் எல்லாம் கிளீடன் ஆப் மூலமா டெய்லி சராசரியா 2 மணி நேரம் அரட்டை அடிக்கிறாங்களாம். அதுவும் எந்த நேரத்துல தெரியுமா? மத்தியானம் 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டே. வேலை பளு தாங்க முடியாம ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த ஆப்ல கடலை போடுறாங்களாம். அப்புறம் நைட்டு 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும். நைட்டு வீட்டுக்கு வந்ததும் புருஷன் இல்லனா பொண்டாட்டி தூங்குன அப்புறம் கள்ளக்காதலோட சேட் பண்ணி கொஞ்சி மகிழ்றாங்களாம். செம பிளானிங் இல்ல? இந்த ஆப் யூஸ் பண்ற ஆண்களுக்கு 25ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற இளமையான பொண்ணுங்க வேணுமாம். ஆனா பொண்ணுங்களுக்கு 30ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற மெச்சூர்டான ஆம்பளைங்கள தான் பிடிக்குதாம். சரி, இப்படி கல்யாணத்த மீறின உறவுக்காக அலையறவங்க எந்த ஊர்ல அதிகம்னு பார்த்தா, நம்ம ஐடி சிட்டி பெங்களூர் தாங்க நம்பர் 1. 2வது இடத்துல ஹைதராபாத், 3வது இடத்துல மும்பை, 4வதா தலைநகர் டெல்லி. சும்மா யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரே ஒரு டேட்டிங் ஆப்ல மட்டும் 40 லட்சம் பேர்னா, நம்ம ஊர்ல Facebook, Insta, WhatsAppன்னு எவ்ளோ பேர் இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டில இன்பம் காண்றாங்களோ, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நம்ம கலாச்சாரம் எப்படியெல்லாம் மெல்ல மெல்ல மாறிட்டு வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அலர்ட் குடுக்கலான்னு தான் இந்த செய்தி தொகுப்பே. அப்புறம் என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு WhatsAppல ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம தழல் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.